ஹே காய்ஸ், இட்ஸ் மீ PYR கதிர். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாட்டையுமே ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி ஒன்று சொல்லிக்கிறேன். என்னன்னா நீங்கள் பெரியார் மாதிரி நீங்கள் கடவுளே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் சொல்லலாம். இல்லையா, இன்னொரு பக்கம் கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் எல்லா மதமுமே என் மதம், ஸோ இந்த மதத்தில் என் மதத்தில் மட்டும்தான் கடவுள் இருக்கு, நான் இந்த மதத்தோட கொள்கையை மட்டும் தான் ஏற்றுப்பேன், இந்த மதத்தோட கொள்கையை ஏற்றுக்க மாட்டேன், இந்த சாமியை தான் ஏற்றுப்பேன், இந்த சாமியை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு பாகுபாடு இல்லாமல் எல்லா மதமுமே ஒரே மதம் அப்படின்ட்டு இருங்க. ஸோ கடவுள் இருக்குன்னு சொல்கிறான் பாரு, அவனை நம்பிடலாம். கடவுள் இல்லைன்னு சொல்கிறான் பாரு, அவனையும் நம்பிடலாம். ஆனால் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறான் பாரு, அவனை கூட மட்டும் நம்பவே கூடாது. ஸோ நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தோன்னா, நம்ம ஊரில் பொறுத்த வரைக்குமே கடவுள் பேரை வச்சுக்கிட்டு மூட நம்பிக்கைகளோ பழக்க வழக்கங்களோடையோ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கு. ஸோ இது மக்களுக்கிடையே அதிகமான பிரச்சனை இருக்கு. எஸ்பெஷலி பெண்களுக்கு அதிகமான ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. இன்னும் நம்ம பார்த்தோம்னா நித்யானந்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவனை கடவுள் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அவன் மேலே பல பாலியல் ரீதியான பல பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கு. அவனே ஒரு மிகப்பெரிய ஆளாகி ஒரு நாடே உருவாக்குற அளவுக்கு போயிட்டான். ஸோ அப்படிதான் நம்ம ஊர், நம்ம டெல்லியில், நம்ம நாட்டோடைய முக்கியமான பிளேஸான டெல்லியில் இப்போ ஒருத்தன் அவன் ஒரு சாமியார். ஸோ அவன் மேலே ஒரு 17 பொண்ணுங்க பாலியல் ரீதியான ஒரு கேஸ் அது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுங்க எல்லாமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்க மேலே இல்லை, எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒரே ஆள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுங்க எல்லாருமே ஒரே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு காலேஜில் உள்ள அந்த 17 பொண்ணுங்களுமே ஒருத்தர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு, என்னதான் இருந்துச்சு, எப்படி ஏன் அந்த 17 பொண்ணுங்களும் ஒரே காலேஜில் படிக்கிற ஒரே 17 பொண்ணுங்களுமே ஒருத்தர் மேலே கரெக்டாக ஒரே நேரத்தில் கேஸ் கொடுக்கணும். ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை சேரும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என் மூலியமாக நீங்கள் 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஊரில் நம்ம நாட்டோடைய முக்கியமான இடம் தான் டெல்லி. ஸோ நியூ டெல்லி. ஸோ இங்கே வசந்த்கஞ்ச் அப்படிங்கிற ஒரு இடத்துல சாரதா இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது. ஸோ இந்த ஒரு கல்வி நிறுவனத்தில் உள்ள 17 பொண்ணுங்க, 1 இல்லை 2 இல்லை 17 பொண்ணுங்க அந்த கல்வி நிறுவனத்தோடைய டைரக்டர் மேலே, ஸோ அந்த கல்வி நிறுவனத்தில் அங்கே உள்ள ஒருத்தவங்க மேலே கேஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேஸு சாதாரணமாக கொலை கேஸோ இல்லை திருட்டு கேஸோ கிடையாது. பாலியல் ரீதியான ஒரு செக்ஸுவலான ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கேஸு கொடுத்தவனோட பேர் தான் சைத்யானந்தா சாமியார் அப்படிங்கிற ஒருத்தவன். ஸோ இவன் உண்மையான பேர் என்னன்னு பார்த்தா சாரதி. ஸோ அந்த பேரை மாற்றி தான் சைத்யானந்தா சாரதி அப்படி சைத்யானந்தா சாமியார் அப்படின்னு பேர் வச்சுருக்கான். ஸோ அதனால பார்த்தீங்களா, சைத்யானந்தா, நித்யானந்தா, ஸோ பேருமே கனெக்ட் ஆகுதுல்ல, இதே மாதிரி தான் அவனோட ஆக்டிவிட்டியுமே கனெக்ட் ஆகும். ஸோ அவனை பார்க்கவே நித்யானந்தாவுக்கு அண்ணனோ அப்பாவோ இருந்தால் எப்படி இருப்பான், ஸோ அதேமாதிரி லுக் வைஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ நான் ஃபோட்டோமே சைடில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவனோட அந்த பட்டை அடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நித்யானந்தா மாதிரியே தான் இருக்கும். ஸோ இப்படி 17 பொண்ணுங்களுமே ஒரே நேரத்தில் போலீஸ் கேஸ் கொடுக்குறாங்க. இப்படி கேஸ் கொடுத்த உடனே அவனை எப்படி 17 பொண்ணுங்களுமே ஒரு பாலியல் ரீதியான ஒரு கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அவனோட வீட்டை போயிட்டு என்கொயரி பண்ணுறாங்க. அண்ட் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போன மாதம் 28ஆம் தேதி, செப்டம்பர் 28ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவனோட வீட்டை பார்க்கும்போது பல திடுக்கிடும் தகவல் ஏற்படுது. அவனை விசாரிக்கிறப்ப இவனுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான பேர் வந்திருக்காங்க. அந்த எக்கச்சக்கமான பேருமே யாருன்னு பார்த்தா அந்த காலேஜோடைய டீச்சர்ஸ் இவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அவனோட வீட்டில் ஒரு லக்ஸரி காருமே கிடச்சிருந்துருக்கு. அண்ட் இன்னொன்று, இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள், ஒபாமா, இவங்க இன்னொரு நாட்டோடைய தலைவர், ஸோ இவங்க 3 பேரையுமே இன்டைரக்டாகவும் டைரக்டாவோ கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமே அவனோட வீட்டில் கிடச்சிருந்துருக்கு. ஸோ இது எப்படி இவங்க ஹெல்ப் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு இந்த பொண்ணுங்க எப்படி இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். எப்படின்னா, இந்த காலேஜ் இப்போ இருக்குல்ல, ஸோ சாரதா இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கல்வி நிறுவனம் இருக்குல்ல. ஸோ இந்த கல்வி நிறுவனத்தில் இருக்கிற பொண்ணுங்களை அங்கே இருக்கிற டீச்சர்ஸ், அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ், அங்கே இருக்கிற ஒரு பிரின்சிபல், ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொண்ணுங்களை இந்த சைத்யானந்தாவுக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ இவன் தான் இந்த பொண்ணு, இந்த பேர், இந்த ஊர், அப்புறம் இந்த ஹாஸ்டல் இருக்குது, இது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு, இன்டர்னல் மார்க் இவ்வளோ இருக்குது, இது ஒழுங்காக படிக்கும், இது படிக்காது அப்படின்னாவே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவன் என்ன பண்ணால் அந்த பொண்ணுங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை வாங்கி வச்சு
இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கணும். ஸோ ஒரு கான்டாக்ட் இருக்கணும் அப்படின்ட்டு வாட்ஸ்அப் நம்பரை வாங்கி வச்சான். வாட்ஸ்அப் நம்பரை வாங்கி வச்சது இல்லாமல் என்ன பண்ணனா, தொடர்ந்து செக்ஷுவலாக வந்து ஒரு பாலியல் ரீதியான மெசேஜ் எல்லாமே வந்து கொடுக்கலாம். இதில் இன்னொன்று என்னென்னா, 17 பொண்ணுங்களுக்குமே பாலியல் ரீதியான ஒரு மெசேஜுமே அனுப்பான். இன்னொன்று என்னென்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு மெசேஜ் வந்து சொல்கிறான். என்னென்னா, அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட எனக்கு தெரிஞ்சு துபாயில் வந்து ஒரு சேர்க்கிருக்காங்க, அவனுக்கு ஒரு பொண்ணு வேணும், எப்படின்னா வந்து உடல் ரீதியாகவோ இல்லை வந்து ஒரு செக்ஷுவலான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வேணும். அண்ட் அதுக்கான காசுமே வந்து நான் வந்து கொடுத்துருவான். ஸோ ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்ட்டு இன்டேரக்டாக வந்து கொடுக்குறான். பொண்ணு வேணும், உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு வந்து அவன் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் போடுறான். இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, அப்படி யாரும் எனக்கு தெரியாது, அப்படிலாம் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னேன். இவன் அடுத்ததாக என்ன சொல்கிறான்னா, உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா, உனக்கு தெரிஞ்சவங்க ஜூனியர், இல்லை உனக்கு தெரிஞ்சவங்க, இல்லை சொந்தக்காரங்க, உன் பக்கத்து வீடு, இல்லை உனக்கு கேள்விப்பட்டு போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சொல்லியிருப்பாங்க, அப்படி யாராச்சும் பொண்ணுங்க இருந்தால் சொல்லு, நான் பணம் தரேன், அவர் இது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்ட்டுமே அவர் வந்து சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே இது எல்லாமே அங்கே இருக்கிற அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்படி ஸ்ப்ரெட் ஆன உடனே அந்த பொண்ணுங்க எல்லாருமே எனக்கும் அவன் இப்படியெல்லாம் மெசேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 17 பொண்ணுங்களும் ஒரே மாதிரியான ஒரு மெசேஜையுமே காமிக்கிறான். ஸோ காமிச்ச உடனே அந்த பொண்ணுங்க எல்லாமே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே தான் அந்த போலீஸ் வந்து இவனை வந்து இப்போ பிடிச்சிருது. ஃபஸ்ட்டு வந்து இவன் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தவொடனே இவன் வந்து தலைமறைவாயிட்டான். அதையும் தாண்டி போலீஸ் வந்து கண்டுபிடிச்சி இவனை வந்து அரெஸ்ட் பண்ணி போனதுக்கப்புறம் இவன் வீட்டை வந்து செக் பண்ணுறப்போ தான் ஒரு லக்ஸரி கார் வந்து ஒன்று கிடைக்கிது. ஸோ இந்த லக்ஸரி கார்ஸ் வந்து யூபிஎன்எம்எஸ்சி அப்படிங்கிற ஒரு போர்டு வந்து நம்பர் பிளேட் இருக்கும். ஸோ இந்த நம்பர் பிளேட் வந்து நார்மலாக எல்லாருமே வந்து நம்பர் யூஸ் பண்ண நம்பர் பிளேட் கிடையாது, அது ஒரு எக்ஸ்பெஷலான ஒரு நம்பர் பிளேட். ஸோ ஒரு ஸ்பெஷலானது. ஸோ அந்த ஒரு நம்பர் பிளேட்டில் வந்து எல்லாருமே யூஸ் பண்ண முடியாது. போலீஸ் கேஸ் யார் மேலே இருக்கோ அவங்களாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இவன் மேலே வந்து போலீஸ் கேஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 2006லையும் 2016லையுமே வந்து இருந்திருக்கு. ஸோ என்னன்னா 2006 வந்து பாலியல் ரீதியான ஒரு கேஸ் வந்து இவனுக்கு வந்து ஃபைல் ஆகிருக்கு. இந்த சைத்யானந்தா சாமியாருக்கான. ஸோ இவன் மேலே வந்து 2006 வந்து ஃபைல் ஆகிருக்கு. அடுத்த 10 வருஷம் கழிச்சு 2016 மறுபடியும் ஒரு பாலியல் ரீதியான ஒரு கேஸ் வந்து இவனுக்கு மேலே வந்து ஃபைல் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது கிட்ட 9 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு ஃபைலாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு இவன் வந்து தன்னோட வேலையை வந்து காமிச்சிருந்துருக்கான். இவன் தொடர்ந்து இதே வேலையை தான் இருப்பானா, இல்லை இவனுக்கு வேறு வேலையே இல்லையா, இதுதான் வேலையா அப்படிலாம் தெரில. ஸோ தொடர்ந்து 10 வருஷம் கழிச்சு இவன் மேலே வந்து கேஸ் வந்து ஃபைல் ஆகிட்டு இருந்திருக்கு. அண்ட் இப்படி இருக்கும்போது அந்த நம்பர் பிளேட்டை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ண முடியும், இது வந்து ஃபேக்கு அப்பெல்லாமே சொல்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த ஒரு நம்பர் பிளேட் வந்து ஃபேக் தான். ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களால வந்து இந்த நம்பர் பிளேட்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு நியூஸ் என்னென்னா, அவனோட வீட்டை வந்து சர்ச் பண்ணப்போ என்னென்ன கிடைக்கிதுன்னா, 1 இல்லை 2 இல்லை 5 CD கிடைக்கிது. ஸோ அந்த கேஸ்ட் என்னென்னா செக்ஸுவலான வீடியோஸ், பாலியல் ரீதியான ஒரு வீடியோக்கள் எல்லாமே வந்து அந்த கேஸ்ட்டில் வந்து இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம நாட்டுடைய பிரதமர் மோடி, அதுக்கப்புறமா வந்து ஒபாமா, அப்புறம் வந்து இன்னொரு நாட்டோடைய தலைவர், ஸோ இப்படி இவங்களுடைய ஃபோட்டோஸோடு ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபோட்டோஸோ எடிட்டிங் பண்ணி ஃபேக்கான ஒரு ஃபோட்டோ வந்து வச்சுக்கிற மாதிரி எல்லாமே அவன் வீட்டில் வந்து கிடைக்குது. இப்படி அவன் வந்து ரொம்ப மோசமான ஒரு ஆளாக தொடர்ந்து இவன் வேறு வேலையே இல்லாமல் எல்லா பொண்ணுங்களுக்குமே வந்து பாலியல் ரீதியான ஒரு மெசேஜ், பாலியல் ரீதியான ஒரு ஆடியோ மெசேஜ், ஆடியோ இது காலு, அதுக்கப்புறமா வந்து சேட் பண்ணுறது, ஆடியோ இது பண்ணுறது, ஸோ வாட்ஸ்அப் சேட்டு, ஸோ இப்போ எல்லாமே வந்து செக்ஸுவலாக வந்து அந்த பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கொடுத்துருக்குறான், தப்பாக வந்து நடந்திருக்கான். ஸோ இப்போயுமே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதில் இன்னொரு கேள்வி என்னென்னா, இவனுக்கு பின்னாடி இத்தனை டீச்சர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க மேலே வந்து இதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுப்பாங்களா, இல்லை இவங்களால வந்து அப்படியே மறைஞ்சிருமா? இவனுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ தைரியமாக ஒரு பொண்ணுக்கிட்ட சரி 2 பொண்ணுக்கிட்டையோ 17 பொண்ணுக்கிட்ட, ஸோ 17 பொண்ணுக்கிட்ட இவன் அப்படி தப்பாக பேசியிருந்துருக்கான். ஸோ ஒரு செக்ஷுவலான ஒரு இதில் பேசியிருக்கான். அப்போனா அவனுக்கு இந்த ஏதாச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அந்த தைரியத்தில் தான் இவன் வந்து பேசியிருப்பான். அதுக்கு பின்னாடி யார் இருப்பா அப்படிங்கிறத இனிமே தான் நான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ போலீஸ் வந்து என்கொயரி பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அவனுக்கு ஹெல்ப் பண்ண டீச்சர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொஃபஸர், அதுக்கப்புறம் பிரின்சிபல், ஸோ இவங்க எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களா, இல்லை இவனோட லிஸ்ட்டில் இவன் வந்து ஒரு 17 பொண்ணுங்களை மட்டும்தான் இவன் வந்து இது மாதிரி செக்ஸுவலாக இது பண்ணியிருக்கலாம், இல்லை இதுக்கு
முன்னாடி ஏதாச்சும் பொண்ணுங்க கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கணும். ஏன்னா வந்து 2006 2014 வந்து இவன் மேலே வந்து கேஸ் இருந்திருக்கு. அந்த கேஸுக்கான தண்டனை வந்து கிடைச்சதா இல்லையான்னு கூட தெரில. அப்படி கிடைச்சிருந்துச்சுன்னா இவன் ஏன் மறுபடியும் 10 வருஷம் கழிச்சு அகைன் டு அகைன் திருப்பி அதே தப்பை திருப்பி பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஒரு மனுஷன் ஒரு தப்பு ஒன்று பண்ணான்னா அதுக்கான தண்டனை கிடைச்சுன்னா அகைன் திருப்பி அவன் வந்து பண்ண மாட்டான். ஏன்னா அந்த தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் அனுபவிச்ச தண்டனை தான் ஞாபகம் வரும். ஸோ அப்போ அவன் வந்து 2006 சரி 2014 இதுக்கு முன்னாடி 2 தடவை வந்து அவன் பாலியல் ரீதியான கேஸ் வந்து அவனுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ கேஸை வந்து மாட்டியிருந்திருக்கான். அப்போ அதுக்கான தண்டனை வந்து அவனுக்கு கிடச்சிச்சா அப்படின்ட்டு போலீஸ் வந்து விசாரிச்சிருக்காங்க. இனிமேல் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து கம்மியான ஒரு இதில் ஒரு ஸோ இந்த நியூஸ் வந்து இந்தியா முழுக்கமே அதிகமாக பேசக்கூடிய ஒரு நியூஸாக இருக்குது. ஸோ எப்படி வந்து ஒரு நியூஸும் வந்து எப்படின்னா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும்னா அது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தவங்கன்னா நார்மலான ஒரு கார்னர் பேப்பரில் ஒரு நியூஸ் பேப்பரில் கார்னர் நியூஸாக தான் இருக்கும். பட் அது ஹெட்லைனாக மாறுறப்ப எப்படி மாற ஆரம்பிக்கும்னா நாளடைவில் தான் பெருசாக வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த நியூஸ் வந்து இந்தியா முழுக்க பேசுவாங்க அப்போ எல்லாமே வந்து சொல்லக்கூடியதாக ஒன்றா இருக்குது. ஏன்னா ஒரு வயசானவன் 17 பொண்ணுங்க காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்கு வந்து செக்ஸுவலாக இது மாதிரி பண்ணியிருக்கான், பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவனுக்கு ஒரு தூக்கில் போடணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு நினைக்கும் ஃபுல் டீட்டெயில் அப்டேட் வேணும். இதுக்கப்புறமா அவனுக்கு வந்து தண்டனை கிடைக்குமா, இல்லை வந்து அவன் பின்னாடி இருக்கிற அவனுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதுக்கான அப்டேட் வந்து கிடைக்கும். பாய்.